வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நமக்கு கொஞ்சம் மாவளிங்கிழங்கு கிடச்சிது. மாவளிங்கிழங்கு பாருங்க, இப்படி தான் இருக்கும். இதுதான் மாவளிங்கிழங்கு. இது மாவளிங்கிழங்கு. இப்போ கிழங்கு தெரியுதா பாருங்க. இதை இப்போ இன்றைக்கி ஊற வச்சுருக்கோம். இது தயிர் ரெடி பண்ணி போட்டு தான் அந்த கிழங்கை வெட்டி போடணுமா. அதனால் எனக்கும் தெரியாது. நாங்களாம் சின்ன வயசில் இது சாப்பிட்டது. இது பாறை இடுக்கில் தான் விளையும், மலையில். இங்கே கல்ராய் மலை பக்கமாக இருக்கிறதுனால அங்கே கிடைக்கும். அதனால் இந்த மாதம் பட்டம் புரட்டாசியிலேருந்தே வெட்ட ஆரம்பிப்பாங்க இந்த கிழங்கு. அதனால் இன்றைக்கி இந்த தண்ணியில் ஊறுது. தயிர் போட்டுட்டு அப்புறம் தான் அரிஞ்சு போடணும். இது சட்டியில் போடலாம், இல்லை பீங்கான் ஜாடியில் அரிஞ்சு போடலாம். க்ளீன் பண்ணுற வீடியோ நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி இது கிழங்கு தெரியாதவங்களுக்கு கோசரம் காமிச்சேன். இந்த கிழங்கு ஊறுகாய்க்கும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், மோர், இந்த கிழங்கோடைய தோல்லாம் சீவிட்டு ஊற போட்டு கடுகு அரைச்சி ஊற்றுவாங்க. இவ்வளோ வேலை இருக்குது. இது சட்டியில் தான் ஊற போடணும். ஊற போடுற வீடியோலாம் அப்புறமா காமிக்கிறேன். இன்றைக்கி இது கிழங்கு தண்ணியில் தான் இருக்கணும். இந்த தோல் மண்ணெல்லாம் கரையணும். அதுக்காக தான் இது ஊற வச்சுருக்கோம். ஏன்னா திடீர்னு கிடச்சிது. அதனால் எதுவும் தயிர் எதுவுமே இல்லை. அதுக்காக தான் இப்போ ஊற போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு தான் ரெடி பண்ணணும். க்ளீன் பண்ணும்போது நாளைக்கு வீடியோ போடுறேன். பாய்.